டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏரியா அண்ட் வால்யூம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ. ஸோ இந்த கொஸ்டின் தான் பார்க்குறோம். இதில் வந்து ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் அது மையக்கோணம் 120 டிகிரி எனில் அதன் வில்லின் நீளம் காண்க. ஸோ இதான் கொஸ்டின்னு. இதில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஆரம், வட்டக்கோண பகுதியின் ஆரம் அப்படிங்கிறது 21 சென்டிமீட்டர். ஸோ தீட்டா, அதனுடைய மையக்கோணம் அப்படிங்கிறது தீட்டா 120 டிகிரி. ஸோ வில்லின் நீளம் ஃபார்முலா. ஸோ நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஏரியா அண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலாஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணாலே போதும். அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம வந்து அந்த வேல்யூஸ் அதில் வந்து அப்ளை பண்ணோன்னாலே நமக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ இங்கே வில்லின் நீளம் அப்படிங்கிறது ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர், அதாவது 2πr. ஒன்றும் இல்லை, வட்டத்தினுடைய சுற்றளவு 2πr. ஸோ இங்கே அப்ளை பண்ணுங்கள் அப்படியே. ஸோ இந்த பக்கம் டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ வில்லின் நீளம் அப்படின்னா என்னதுன்ட்டு. வில்லின் நீளம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு துண்டு வரும். ஸோ அதான் வந்து அதுதான் வந்து அந்த துண்டோட அந்த சுற்றுப்பரப்பு, அந்த எல் போட்டிருக்காங்களே, அதான் வந்து வில்லின் நீளம். ஸோ ஆரம் அப்படிங்கிறது வந்து அந்த வட்டத்தினுடைய ஆரம் தான், டிகிரி வந்து அந்த சென்ட்ரல் டிகிரி. ஸோ இதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணி டிவைட் பண்ணி கொடுக்கும்போது 120 டிகிரி டிவைட் பை 360 டிகிரியை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக படி 3ல் பாருங்கள். 120 டிவைட் பை 360ங்கிறது வந்து 1/3ன்னு எழுதலாம். அண்டு இன்ட்டு 2 அண்டு 22/7 இருக்கா. ஸோ இன்ட்டு 21 இருக்கா. ஸோ 1/7 3 21, அதுதான் இங்கே 22 இன்ட்டு 3ன்னு போட்டிருக்கேன். ஸோ 1/3 இன்ட்டு 2 இன்ட்டு 22 இன்ட்டு 3. ஸோ இங்கே 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 இன்ட்டு 22. ஸோ இதனுடைய ஆன்சர் 44 சென்டிமீட்டர். இதுதான் வில்லின் நீளம். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுதான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ.